ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். என்னடா இது 24/7 ஸ்ட்ரீமிங்கு. திவ்யான்னு ஒருத்தி இருந்தாலே அவள் என்ன ஆனான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓரமாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு எல்லோரும் வேலை பார்க்குறத உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. துண்டு வீடு எடுத்துகிட்டு போய் ஸ்மோக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒரே அடியில் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகி ஒட்டுமொத்த இதையும் வந்து அப்படியே திருப்பி திவ்யா வந்து போட்டு பொழந்துட்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக ஒரு ப்ரொமோ வந்து ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்கு யார் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து வேறு யாராவது போய் நிப்பாட்ட போய் அது ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன லீடு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கம்ருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராங்க் பண்ணி பயங்கரமாக வந்து ஹைலைட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரவீன் ராஜும் வந்து அதை பற்றி பேசி அடித்து போய் அடிச்சிட்டார். இப்போ என்னன்னா தீபக் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வரதுக்கு முன்னாடி ப்ராங்க் நடந்துச்சுன்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு நம்ம பிரவீன் ராஜ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் இருக்கும்போது பண்ணிடாதீங்க அவ்வளோதான், ஏன்னா அவங்க சீசனே ப்ராங்க் தானே, 8வது சீசனு, அதனால் அப்படி சொல்கிறாரு போல தெரியல. சார் நீங்கள் போன பிறகு தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் தீபக். சரியா? இப்போ இவங்களோட எக்ஸிக்யூஷன் என்னன்னா, ஏற்கனவே அடிச்சிருக்காருல பிரவீன் ராஜை, டப்புன்னு அடிச்சிட்டாரு கம்ருதீன். இப்போ பிரவீன் ராஜ் போய் கம்ருதீன் அடிக்கிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. ஸோ கம்ருதீனும் பிரவீன் ராஜும் இப்படி ஒரு விரைத முடிவு எடுத்திருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் வந்து ஏற்கனவே பிக் பாஸ் வந்து கோவமாக தான் இவங்க 24 மணி நேரம் உட்கார வச்சது. இன்னமும் இவங்க பண்ணி இன்னும் ஒரு அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு ஒரு அடி அவனுக்கு ஒரு அடி ஆக மொத்தம் 2 ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அவனுக்கு சப்போர்ட்டாக வந்து பிரஜன் அடித்ததுக்கு அவன் ஒரு ரெட் கார்டு 3 ரெட் கார்டு தூக்கி போடுங்கடா. இந்த கேமுக்கு நீங்களாம் வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாங்களாங்கிறது தெரில. நான் சும்மா ஃபார் ஃபன் சொல்கிறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து திருப்பி அவர் பண்ணுறதுக்கான அந்த காரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியாக தெரியல. பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், நான் கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கங்க்ராட்ஸ் பிரவீன் ராஜ் அவர்களே, பண்ணுங்கள், நாங்களும் வெயிட் பண்ணுறோம் என்ன மாதிரி பண்ண போகிறீங்கன்ட்டு. ஏன்னா அது வெள்ளிக்கிழமை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிக் பாஸோடைய மலையாளம் கிராண்ட் ஃபினாலே இப்போ வந்து சாட்டர்டே சண்டே வர்றதுனால அதனால் வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் வச்சுருக்கலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களாம் விஜய் சேதுபதியோட எபிசோட்ஸ். ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறப்ப நமக்கு ஒரு நாள் லைவ் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வருமா? ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வராது. ஆமாம், ஏன்னா அங்கே ஃபினாலே ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டஸ்டன்ஸோடைய லைவ் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ 2 நாள் லைவ் நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெள்ளி சனி நமக்கு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் வந்து அவங்களுக்கு ஒரு இது வருமா அப்படிங்கிறது அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து நான் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, சரி. சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். ஒன்று திவாகர், இன்னொன்று பார்வதி. இங்கேயுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கா. அதுதான் வந்து நமக்கு இது தகவல். ஆனால் யார் பணிமாற்றம் செஞ்சாங்க, இல்லை யாரை வந்து வெளியே கேரக்டரை விட்டு வெளியேற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரியா? அது இன்னும் வரல. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பார்வதி இப்போ தான் வந்து நல்ல மாதிரி ஒரு எல்லாரும் சொல்கிறேன் கேட்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அதான் உண்மை. ஏன்னா அவங்களோட கேரக்டர் நமக்கு தெரியும். பட் இதில் ஒரு ஃபேஸ் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. பட் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறானா அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து நமக்கு ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயில்டு கார்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு கோஆர்டினேட் பண்ணி விக்ரம் தலைமையில் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அப்போது என்கிட்ட எப்படி நீ பண்ணலை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட நம்ம திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. பண்ண முடியும்ல? அதாவது எல்லா பழியும் உன்னோட தலையில் விழுந்துட்டு அவன் தான் அவங்க பிளானு அதை போட்டாங்க சாண்ட்ரா, உன்னோட அக்ரஷனால தான் போச்சு அப்படின்ற மாதிரி பழியை போட்டுருவாங்க. இல்லை அது எனக்கு தெரியுது அப்படின்றான் திவ்யா. ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? இது நல்லா கேளுங்க. அதாவது இவங்க 3 பேரையும் காண பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். யார்? சாண்ட்ரா, பிரஜன் மற்றும் நம்ம திவ்யா. இந்த 3 பேர் தான் போய் வாண்டா போய் திவாகரை வம்பளுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச காட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும். இந்த திவ்யா தான் காலைல மூஞ்ச காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதோடைய ஒரு ரெஸ்பான்ஸ் அது வரும் கொஞ்சம் கூட தெரியாதா திவ்யாவுக்கு? என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம் பண்ணுறாங்க அப்படின்றா. எல்லாருமே கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம 3 பேரை மட்டும் அகெயின்ஸ்டாக பார்த்துடுறாங்க. அது எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே மட்டும் எங்கள் வீட்டில் கார்த்திகை அப்படின்றா சாண்ட்ரா.
மூஞ்சு மொகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரோமோ பற்றி நம்ம பேசணும்னு நினச்சோம். அதனால் கண்டிப்பாக பேசியாச்சு அப்படிங்கிறது தான். சரி, சீக்ரெட் டாஸ்கில் பார்வதி அண்ட் திவாகர் வெளியே வருவாங்களா, இல்லை அவங்க வந்து வெளியே வந்து கத்தி பார்வதி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்களா, இல்லை திவாகர் திருப்பி சண்டை போட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது நமக்கு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆனால் ஜெயிச்ச நாமினேஷனு, தோத்தா எவிக்ஷன், ஸ்ட்ரெயிட்டாக நாமினேட் ஆயிடுவாங்க எவிக்ஷனுக்கு. ஓகேவா?